எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்துதான். அதனால நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள்ல நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளும் ஒண்ணு. நான் விவசாயம் செய்ய வேண்டிய இதுக்கு இன்னொரு பிறப்பு, இந்த பிறப்புலயே 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு உழுவு, இதற்கு இன்னொரு பிறப்பு என்று கேட்கிறேன். வாழ்க்கை முடிகின்ற அன்று சாயங்காலம் 6 மணிக்கு சொல்ல வேண்டிய பேச்சு இது. நமக்கு வாழ்க்கை நடுப்பகுதியில் இருக்கிறது. 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு உழுவு. ஆகா பார்த்தீர்களா, நடிகராக இருந்தவர் இப்பொழுது பாருங்கள் கோவணத்தை கட்டி கொண்டு உழவு போய் விட்டார். ஏனென்றால் உழவின் பெருமையை அவர் உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறார். திருவள்ளுவரே உழுவார் உலகத்தை காணி என்றுதான் பேசுகிறார். உழவு ஒன்றுதான் பெரிய அளவுக்கு திருவள்ளுவரால் சிறப்பிக்கப்படுகிறது. அதுல ஒன்று இல்லை. ஏன்னா உணவளிக்கின்ற ஒன்று, அது உழைப்பு சார்ந்தது, நேர்மை சார்ந்தது. நெசவும் அப்படித்தான். நெசவும் ஒன்றும் குறைவான. அப்புறம் நெசவாளிகளிடம் போய் நான் அடுத்த பிறப்பில் அதுக்கு அடுத்த பிறப்பில் நெசவாளியாக போய் எத்தனை பிறப்பில் ஒவ்வொன்றாக பிறப்பதற்கு 3000 பிறப்பு வேண்டும். பிறப்பு என்பது துயரமானது. இதெல்லாம் நல்ல பேச்சு இல்லை. இதை போய் பெருமையான பேச்சாக அவர் பேசுகிறார். இதை பெருமையான பேச்சு என்று இந்த அறிவு முதலாத இளைஞர்கள் நினைக்கிறார்கள். எதிர்த்து மறித்து கேள்வி கேட்க தெரியவில்லை. எதற்கு நீ விவசாயியாக பிறக்க வேண்டும், போய் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு விவசாயியாக இருப்பதற்கு எது தடை என்று கேட்பதற்கு இந்த நாட்டில் ஆள் இல்லை. அது நான் நல்லதோ கெட்டதோ சொல்லுகிறேன். இந்த விவசாயத்தை பெருமைப்படுத்துவது போல இந்த நாட்டிலே உள்ள பெண்களை பெருமைப்படுத்துகின்ற வெறும் பெண்கள் ஓட்டு போடுவார்கள் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாம் ஒரு மனிதனை பற்றி கொண்டு அவனோடு வாழ்ந்து அந்த குடும்பத்திற்கு ஆதாரமாக விளங்குகிற காரணத்தினால்தான் தமிழ் நாகரிகம் சிறந்திருக்கிறது என்றும் பேச வேண்டும். ஒரு பிறப்பு நான் பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றும் பேச வேண்டும். அங்குதான் பல பிறப்புகள் தேவைப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு பெண்களை போற்றுகிற நாடு. ஒவ்வொரு பெண்ணும் நினைப்பாள், நம்மை நாடாளுகிற தலைவன் இப்படி இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம் என்று சொல்வானே, ஆனால் நம்முடைய வீட்டுக்காரரும் இதை தனிப்பட்ட விவகாரமாக ஆக்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைப்பாள். ஆகவே எந்த ஒரு பெண்ணும் வேறொருத்தி தன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட ஒப்புக்கொள்ள மாட்டாள். அது தட்டுக்கட்டவள் வேறு ஒப்புக்கொள்ள மாட்டாள். ஆகவே பெண்கள் காலப்போக்கில் வாக்குச்சாவடிக்கு வருகின்ற போது இந்த செய்தி பெரிதாக்கப்படும். தேர்தல் காலத்துல கட்டிய பெண்டாட்டியை வைத்து ஒழுங்காக வாழ தெரியாதவன் எதற்கு பேசுகிறான் என்று கேட்பார்கள். எனக்கு அரசியல் கருத்துக்கள் தான் அடிப்படையை தவிர எனக்கு இது முக்கியம் இல்லை. ஆனால் என்னவாக இருந்தாலும் சொல்லுகிறேன், ஒரு பெண் அதுவும் மனைவியாக இருக்கின்றவள் ரொம்ப சிறந்த. திருவள்ளுவர் ஒருவரை பற்றி கூட பெருமைப்படுத்தி பேசவில்லை, மனைவியை பற்றி மட்டும் பேசுகிறார். வாழ்க்கை துணை என்று சொல்லுகிறார். பெற்றோர்கள் உனக்கு துணை இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் துணை இல்லை, நண்பர்கள் துணை இல்லை, ஊர் உறவு யாரும் துணை இல்லை. பெண் மட்டும்தான் உன் கையை பிடித்து கொண்டவள். சாகும் போது உன் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது உன்னை தூக்கி விடுகின்ற காலம் வரையிலும் மாறா துணை என்று சொல்லுகிறார். அதனாலே மற்றவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு துணை, வாழ்க்கை முழுவதற்குமான துணை மனைவி என்கின்ற காரணத்தினாலே வாழ்க்கை துணை என்ற புது பெயரை பெண்ணுக்கு கொடுக்கிறாரோ. என்ன, ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி வாய்த்து விட்டாலே ஆனால் அவனுக்கு வாய்க்காதது எது என்று கேட்கிறார். வறுமையாக இருந்தால் என்ன என்று கேட்கிறார். வெட்டி விடுவது என்பது நம்முடைய நாகரிகம் இல்லை, உங்களுடைய கிறிஸ்துவ நாகரிகமும் இல்லை. யூதர்கள் வெட்டி விடுகின்ற வாழ்க்கை முறையை வைத்திருந்தார்கள். இயேசு அதை மாற்றினார். பெற்றோரை விட்டு பிரிந்திருப்பானாக, மற்றவர்களை விட்டு பிரிந்திருப்பானாக, மனைவியை விட்டு பிரியாதிருப்பானாக என்று சொல்லுகிறார்.